अस्मद्गुरुभ्यो नमः। श्रीशैलेशदयापात्रं धीभक्त्यादिगुणार्णवं गिरीन्द्रप्रवणं वन्दे रम्यजामातरं मुनिं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यो नित्यम् अच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तरितराणि तृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोस्य तिगैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये। मातापिता युवतयस्तनया विभूतिः सर्वं यदेव नियमेन मदन्वयानाम् आद्यस्य नः कुलपतेर्वकुलाभिरामं श्रीमत्तदङ्घ्रीयुगलं प्रणमामि मूर्धा भूतं सरस्य महदाह्वय भट्टनाथ श्रीभक्तिसारकुलशेखर योगिवाह भक्ताङ्घ्रिरेणुवरगाल यतीन्द्रमिश्रां श्रीमत्पराङ्कुशमुनिं प्रणतोऽस्मि नित्यम्। शुक्लाम्बरधरं विष्णुं शशिवर्णं चतुर्भुजं प्रसन्नवदनं ध्यायेत् सर्वविघ्नोपशान्तये। यस्सद्विरतवक्त्राद्याः पारिषद्याः परश्शतं विघ्नं निघ्नन्ति सततं विश्वक्सेनं तमाश्रये। व्यासं वसिष्ठनप्तारं शक्तेः पौत्रमकल्मषं पराशरात्मजं वन्दे शुकतातन्तपोनिधिं तत्त्वेन यश्चिदचिदीश्वर तत्स्वभावभोगापवर्गतदुपायगतिरुदारः सन्दर्शयन्निरमिमीतपुराणरत्नं तस्मै नमो मुनिवराय पराशराय। ஸ்ரீபராசர பகவான் அருளி செய்திருக்கிற இந்த ஸ்ரீ விஷ்ணு புராணத்திலே 9வது அத்தியாயத்தாலே சமுத்திர மதனத்தை பற்றி தான் சொல்ல போகிறார். இதுக்கு முன்னாடியே மைத்ரேய பகவான் ஒரு கேள்வி கேட்டு வச்சிருந்தார். அதுக்கு பதில் சொல்கிற வகையில் தான் இந்த விஷயம் சொல்கிறார் அப்படின்றத பார்த்தோம். பிராட்டி பிருகுவுக்கு தான் பெண்ணா பிறந்தாள் பார்கவி அப்படின்ற பேரோடே அப்படின்னு ஒரு இடத்துல ஒரு வார்த்தை சொல்லவே மைத்ரேயர் உடனே பிடிச்சு அது என்னம்மா பிருகுவுக்கு பெண் பிள்ளை அப்படின்றீர், நாம க்ஷீராப்தியில் பிறந்ததாக கேள்விப்பட்டு இருக்கிறோமே, அந்த சரித்திரத்தை நமக்கு சொல்ல வேணும் அப்படின்னு சொல்லவே அப்போதான் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை, பிராட்டியானவள் பெருமாளை போலவே எல்லா இடத்துலையும் நிரம்பி இருக்கிறா, அவள் வியாப்தி, அவளுக்கும் வியாப்தி உண்டு. ஆனால் எம்பெருமானுக்கு ஸ்வரூபத்தாலே வியாப்தி, அந்த எம்பெருமானுடைய சங்கல்பத்தினாலே வியாப்தி பெரும் பிராட்டிக்கு அப்படின்னு. எதனால இந்த மாதிரி அப்படின்னா அவள் 2 பேரும் ஒருத்தர் விட்டு இருக்க மாட்டார் அப்படின்றத சொல்கிறதுக்காக 8வது அத்தியாயத்தில் பறக்க அந்த விஷயத்தை அவளுடைய வியாப்தியை சொல்லிட்டே வந்தார். இந்த மாதிரி வியாபிச்சிருக்கிறா, பெருமாள் எங்கெல்லாம் இருக்கிறாளோ, பெருமாள் எங்கே இருக்காரோ அந்த இடத்துல பிராட்டியும் இருக்கிறா. யதா சர்வகதோ விஷ்ணு ததேவேயம் திஜோத்தமா அப்படின்னு அந்த விஷயங்கள் எல்லாம் பறக்க சொன்னார். அப்படி சொல்கிறதுக்கு காரணம் என்ன அப்படின்னா, முதல்ல அடிப்படையில் எதனாலே இந்த கேள்வி வந்ததுன்றதை தெரிஞ்சுக்கணும். பிருகுமுனிவருக்கு தான் பெண்ணா பிறந்தாள் பிராட்டி அப்படின்னால், அப்போ இதுக்கு முன்னாடி நாராயணனுக்கு அவள் மனைவியா இல்லையா? இப்போது நம்ம லோகத்தில் பார்க்குறச்சே யாரோ யாரையும் கல்யாணம் பண்ணா அப்படின்னா இதுக்கு முன்னாடி கல்யாணம் ஆகலைன்று தெரியுது. அவனுக்கும் அந்த கல்யாணம் ஆகலை, இவளுக்கும் கல்யாணம் ஆகலை, 2 பேரும் ஒருத்தர் கல்யாணம் பண்ணா அப்படின்னு தெரியாது. அந்த மாதிரி இந்த பெருமாளை மணந்தாள், பிருகுவினுடைய பிள்ளை பார்கவியானவள் பெருமாளை மணந்தாள் அப்படின்னா இது முன்னாடி பெருமாளும் பிராட்டியும் சேரலையோ? ஒரு காலத்தில் பெருமாள் பிரம்மச்சாரியாகவும் பிராட்டி தனியாகவும் இருந்தாளோ அப்படின்னு கேள்வி வரும். அதுதான் சொல்கிறா அப்படி கிடையாது. அதை கிடையாதுன்னு சொல்கிறதுக்கு தான் 8வது அத்தியாயம் முழுக்க அதை சொன்னதே. அப்படி கிடையாது, இவன் 2 பேரும் எப்போவுமே இருந்துகிட்டே இருக்கா, 2 பேரும் சேர்ந்தே இருக்கா, அகல கில்லே நிறையும் அப்படின்னு சொல்கிறபடிக்கு 2 பேரும் சேர்ந்தே இருக்கா. ஆனால் ஏதோ பிருகுவினுடைய பெண் பிள்ளை இந்த சமுத்திர மதனத்தில் பிறந்தவள் அப்படின்னெல்லாம் இருக்கிறதே அப்படின்னா ஒரு லீலையாக காட்டுற ஒரு விஷயமே ஒழிய வேறு இல்லை. எதை போல எனக்கா இப்போ பெருமாளுக்கு பிராட்டிக்கு அந்த பதி பத்னி சம்பந்தம் உண்டுன்னு நமக்கு எல்லாம் தெரியுமா இல்லையா? இருந்தும் வருஷம் கல்யாணோத்சவம் கொண்டாடுறோம். அந்த கல்யாணம் ஏன் பண்ணுறா, திருக்கல்யாணம் ஏன் பண்ணுறா? இன்னைக்கு புதுசாக தான் கல்யாணம் பண்ணிக்கிறாளா அவள் 2 பேரும்னா? அப்படி கிடையாது. அந்த கல்யாணத்தை நமக்கு காட்டுற வகையில் ஒரு லீலையாக காட்டுறான், அவ்வளோதானே ஒழிய வேற அவளுக்கு முன்னாடியே அந்த சம்பந்தம் இல்லை அப்படின்றது கிடையாது. பெருமாளும் பிராட்டியும் எப்போவுமே எந்த காலத்துலேயும் ஒருத்தர் விட்டு பிரிந்ததே கிடையாது அப்படின்றது தான் தத்துவம். அதை முதல்ல அடிப்படையாக சொல்கிறதுக்கு தான் 8வது அத்தியாயத்தில் அவ்வளோ பெருசாக அந்த வியாப்தியை சொன்னால் ஒருத்தரை விட்டு பிரியறதுக்கு வாய்ப்பே கிடையாது அப்படின்னு.
அது மேலே சொல்றது. அப்படி இருந்தும் ஒரு லீலையை காட்டிருக்காள் மைத்ரேயரே, அதை சொல்ற கேளும் அப்படின்னு பராசரர் மேற்கொண்டு சொல்றார். இந்த 9வது அத்தியாயத்துல பெரிய அத்தியாயம், எத்தனை முடியறதோ பார்க்கலாம். ஸ்ரீ பராசர உவாச்சா இதம் ச ஸ்ருணு மைத்ரேயா யத் பிருஷ்டோஹம் இஹத்வயா ஸ்ரீ சம்பந்தம் மயாப்யேதத் ஸ்ருதமாசி மரீச்சிதா. இந்த மகாலட்சுமியானவள் எப்படி இந்த மாதிரி பிறந்தாள் அப்படின்னு கேட்டீரே, அது முன்னாடி மரீச்சி மகர்ஷி எனக்கு சொன்னத்தை இப்போ நான் உங்களுக்கு எடுத்து சொல்ல போறேன் கேளும் அப்படின்னு காட்டுறார். துர்வாசா சங்கரஸ்யாம்சா சச்சார பிருத்திவீமிமாம் சததர்ஷ ஸ்ரஜம் திவ்யாம் ரிஷிர் வித்யாதரீகரே. ஒரு நாள் என்ன ஆச்சுன்னா, இந்த துர்வாச மகர்ஷி கோபத்துக்கே நன்னா பிரசித்தமானவர், சாபமிட்டத்திலே பிரசித்தி பெற்றவர் அப்படின்னு தெரிஞ்சிருக்கோம் இல்லையா. அவர் சங்கரனுடைய அம்சத்தால் பிறந்தவர் ஆனபடியால் இந்த கோபம். துர்வாசா சங்கரஸ்யாம்சா சசார பிருத்திவீமிமா. இந்த லோகத்தில் இந்த ஜெகத்தில் அப்படியே சுத்திண்டே வந்துட்டு இருந்தார். இந்த தபஸ்விகள் அப்படின்னாலே கொஞ்சம் பித்து பிடிச்சா போல தான் இருப்பா. நமக்கு அவளை பார்த்தா பைத்தியம் அப்படின்னு தெரியும், அவர்களுக்கு நம்ம பார்த்தா பைத்தியம் அப்படின்னு தெரியும். ஆழ்வார் பாடி வச்சுட்டார், பெயரே எனக்கு யாவரும் யானுமோர் பெயரே எனக்கும் அது பேசியன் அப்படின்ட்டார் ஆழ்வார். மற்றவாளை பார்த்தா எனக்கு பித்தாள்கிட்ட தெரிகிறா, இந்த சம்சாரத்தில் விழுந்து இப்படி கஷ்டப்படுறாளேன்னு. என்னை பார்த்தா அவளுக்கு பைத்தியமாக தெரியுது, எப்போ பார்த்தாலும் பெருமாள்னு போயிட்டு இருக்காங்க, இவன் எப்பேற்பட்ட பைத்தியம்னு தெரியும். இப்போ ஒருத்தருக்கு ஒருத்தர் பித்தர்கள்னா இதை பேசியன் அப்படின்னு காட்டார் ஆழ்வார். அந்த மாதிரி இந்த துர்வாச மகர்ஷி தபஸ்ல இருந்தவர். அவர் அந்த மாதிரி இந்த போயிண்டா இருக்கிற காலத்தில் சச்சார பிருத்திவீமிமா சததர்ஷ ஸ்ரஜம் திவ்யா ரிஷிர் வித்யாதரீகரே. அந்த ரிஷியானவர் ஒரு வித்யாதரி பெண். வித்யாதரம்னா அது ஒரு விதமான யோனி வச்சுக்கோங்க. இந்த கந்தர்வர்கள் அப்சரசுக்கள் அப்படின்னு சொல்கிறோம், அந்த மாதிரி இருக்க ஒரு யோனி தான் வித்யாதரர்கள் அப்படின்னு சொல்லப்படுறான். அந்த வித்யாதர பெண் பிள்ளை இடத்துல ஒரு மாலையை பார்த்தா. அந்த மாலை எது அப்படின்னாக்கா, அது மகாலட்சுமி பிராட்டியுடைய மாலை பிரசாதம். அது பாகவதத்தில் சொல்லப்பட்டிருக்கிறது. அது மகாலட்சுமியுடைய மாலை பிரசாதம். அவள் கையில் வச்சுட்டு அங்கே போயிட்டு இருந்த காலம் அதை பார்த்து சததர்ஷ ஸ்ரஜம் திவ்யாம் ரிஷி வித்யாதரீகரே சந்தானகானாம் அகிலம் யஸ்யா கந்தேன வாசிதம் அதிசேவியம் அபூத் பிரம்மன் தத்வனம் மனச்சாரிணம். சந்தானகம் அப்படின்ற ஒரு விசேஷமான ஒரு புஷ்பத்தால் அது ஆக்கப்பட்டிருக்கிற ஒரு மாலை. இப்போ செண்பக மாலை இல்லை இந்த மாலை அந்த மாலை எல்லாம் சொல்கிறோமே, அந்த மாதிரி அந்த ஒரு விசேஷமான புஷ்பத்தால் செய்யப்பட்ட ஒரு மாலை. அந்த மாலையுடைய அந்த கந்தம் இருந்ததோ இல்லையோ, வாசனை இருந்ததோ இல்லையோ, அவ்வளோ அற்புதமாக இருந்ததா. அவர் போன்றிருந்த காடெல்லாம் வியாபிச்சிருந்தது இந்த வாசனையானது. அதை காட்டுறாங்க. அதிசேவியம் அபூத் பிரம்மன் தத்வனம் மனச்சாரிணாம் உன்மத்த விரததிரு விப்ரஹ தாம் திருஷ்டுவா சோபனாம் சிரஜம் தாம் யயாச்சே வராரோகாம் வித்யாதர வதூம் ததஹ. அந்த மாதிரி உன்மத்த விரதம் அப்படின்னா பெருசாக பித்தாட்டம் அவர் விரதத்தை கை கொண்டு அதை விரதத்தை ஆச்சரணம் பண்ணிருந்த அந்த துர்வாச மகர்ஷி இந்த மாலையை பார்த்தா, எப்பேற்பட்ட பிரசாதம், மகா பிரசாதம், இதை எனக்கு கொடுத்து அருள வேணும் அப்படின்னு அந்த வித்யாதரி கிட்ட கேட்டா. அந்த வித்யாதரியும் சரி, ஒரு ரிஷி கேட்கிறார், இந்த மாலை பிரசாதத்தை கொடுக்கணும் அப்படின்னு கொடுத்துட்டான். அதை சொல்றார். அதிசேவியம் உன்மத்த விரத திருக் விப்ரஸ்தாம் திருஷ்டுவா சோபனாம் சிரஜம் தாம் யயாச்சே வராரோகாம் வித்யாதர வதூம் ததஹ யாச்சிதாத்தேன தன்வங்கி மாலாம் வித்யாதராங்கனா ததோ தஸ்மை விஷாலாட்சி சாதரம் பிரணிபத்தியதம். அது கேட்ட உடனே ஒரு ரிஷி கேட்குறா, பெருமாளுடைய பிரசாதத்தை, அதாவது பிராட்டியுடைய பிரசாதத்தை கேட்குறான்னு உடனே விழுந்து சேவிச்சு அந்த மாலையை கொடுத்துருக்கா. அந்த விழுந்து சேவிச்ச மாலை கொடுத்த உடனே தாமாதாய ஆத்மனோ மூர்த்தி ஸ்ரஜம் உன்மத்த ரூபத்திற்கு கிருத்வாச விப்ரோ மைத்ரேயா பரிவப்ராம மேதினி. இந்த மாதிரி அந்த மாலை கொடுத்த உடனே பெருமாள் மாலை, பெருமாளுடைய பிரசாதம் வாங்கிக்கிறோம். அதை என்ன பண்ணணும்னா, உடுத்து களைந்த நீ பீதகவாடை ஒடுத்து கலத்ததுண்டு தொடுத்த துளாய்மலர் சூடி களைந்தன சூடுமை தொண்டர்களோன்னு ஆழ்வார் பாசுரம். தேவரீருடைய பிரசாதமாக களைஞ்சு கொடுத்த அந்த வஸ்திரத்தை நாம் சாத்திக்கிறோம். தேவரீர் அமுது செய்த அந்த சேடத்தை நாம் ஸ்வீகரிக்கிறோம். தேவரீர் சாத்தி களைந்த அந்த துளசி மாலையோ அல்லது இந்த புஷ்ப மாலையோ அதை எடுத்து நாம் சூட்டிக்கிறோம் அப்படின்னு ஆழ்வார் காட்டாரு. அந்த மாதிரி பிராட்டியோட பிரசாதம் கிடைச்ச உடனே இவர் முதல்ல அதை தலையில் வச்சுட்டார். தலையில் நல்லா சுற்றி வச்சுட்டார். இன்றைக்கும் ஸ்ரீரங்கம் பக்கத்தில் போனால் அந்த ஆச்சாரிய புருஷர்கள் சாரிகர்கள் எல்லாம் இந்த விசேஷ காலங்களில் பெருமாளுடைய மாலை பிரசாதம் கொடுத்து அதை தலையில் அப்படி சுற்றிப்பான். ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும் பார்க்குறதுக்கு. இந்த மாதிரி உண்டானா அது பெருமாளுடைய பிரசாதம், வேறு எங்கே வச்சுக்க முடியும்? அந்த பிரசாதத்தை தலையில் தரிக்கணும். அது பெருமாள் பிரசாதம்னா தலையில் தரிக்கணும். அதை காட்டுறார். அந்த மாதிரி தான் தலையில் சுற்றிண்டார் துர்வாசா. அதாவது தாமாதாய ஆத்மனோமூர்த்தி ஸ்ரஜம் உன்மத்த ரூபத்திற்கு இதை அப்படி தலையில் சுற்றிண்டு அவர் அப்படி சஞ்சாரம் பண்ணிட்டு வரார். ஆடுறார், பாடுறார், சிரிக்கிறார். இவரை பார்த்தா எல்லாரும் பைத்தியம் நினைச்சுட்டான். அந்த அளவுக்கு அந்த ஒரு
யோசனை பண்ணி பாருங்க, இந்த காலத்தில் யாரானா அந்த மாதிரி தலைக்கு பூ சுற்றிட்டு இந்த மாதிரி தெருவில் அப்படி ஆடிண்டு பாடிண்டு போனால் என்ன சொல்லுவோம்? இதே தான் ஆழ்வார் அன்னைக்கு பாடி வச்சார், பேயரே பேயரே யாரும் ஒரு பேயனை எவருக்கும் அப்படின்னு. அந்த மாதிரி அவர் அப்படி உன்மத்தரை போல போயிட்டு இருந்த காலத்தில் சததர்ஷ தமாயாந்தம் உன்மத்த ஐராவதே ஸ்திதம் திரைலோக்கியாதிபதியும் தேவார் சகதேவைஹி சசீபதிம் அப்படின்னு இந்த மாதிரி அந்த ஜகத்தெல்லாம் சுற்றி வந்துட்டுருந்த காலம். பெரும் பிராட்டியுடைய மாலை பிரசாதம் தலையில் இருக்குது. என்ன ஆனந்தம் பிராட்டியுடைய கட்டாட்சம் கிடச்சிது அப்படின்னு ஆனந்தமாக பாடி வர்ற காலத்தில் அந்த பக்கத்தில் ஐராவதம் அப்படின்ற ஒரு பெரிய யானை ஏறி பவனி வந்ததை பார்த்தார். இந்திரன் அந்த யானை மேலே உட்கார்ந்து வந்துட்டுருக்கான். அதை பார்த்தார். திரைலோக்கியாதிபதியும் தேவம் சகதேவைஹி சச்சீபதி தாம் ஆத்மனஸ்ஸ சிரசா சிரஜம் உன்மத்த ஷட்பதாம் ஆதாய அமரராஜாய உன்மத்தவன் முனிகி. அதை இந்திரனை பார்த்தார். அப்படியே சிரிச்சுட்டே வரார், பாடிண்டே வரார் துர்வாசா. அந்த இந்திரனை பார்த்த உடனே எப்பேற்பட்ட ஐஸ்வர்யம் இவனுக்கு உண்டாகணும், இந்த பிராட்டியோட கட்டாட்சம் இருக்கட்டும்னார். தலையில் இருந்த புஷ்பத்தை எடுத்து அவன் மேலே அப்படியே வீசி எறிஞ்சார். அந்த இந்திரன் கையில் போச்சு. அந்த இந்திரன் அதை பிடிச்சுட்டான். அதை பிடிச்சி ஆதாய அமர ராஜாயா சிக்ஷேப உன்மத்தவன் முனிகி. அது அந்த மாதிரி பாடி பாடி ஒரு பித்தாட்டம் போயிட்டு இருந்த காரணத்தினால இந்த இந்திரனுக்கு கோபம் வந்துடுச்சு. இந்த மாதிரி ஒரு பித்தன் எடுத்து இந்த மாலையை மேலே போட்டான். தெருவில் போயிட்டு இருக்கோம், யாரோ ஒருத்தர் ஒரு பித்து கண்டத்தை எடுத்து நம்ம தலையில் போட்டால் என்ன பண்ணுவோம்? ஓன்னு அடிக்கப்படும். அந்த மாதிரி அந்த இந்திரன் என்ன பண்ணான், இந்த அந்த மாலையை எடுத்து தூக்கி எரிஞ்ச உடனே அவன் கையில் வந்ததோ இல்லையோ, அவன் பார்த்தா இவன் யார் எங்கே இந்த மாதிரி மாலையை போடுறதுக்கு அப்படின்னா அதை எடுத்து யானை தலையில் போட்டான். யானை மேலே அப்படி போட்டான். அதை சொல்கிறாருங்க, கிரகித்வாமர ராஜேன ஸ்ரகைராவத மூர்தனே ஞஸ்தார் ராஜ கைலாச சிகரே ஜாஹ்னவீயதா. எதே போல் அப்படி போட்டார். அதுவும் மரியாதையை வச்சானா இல்லை, எப்படி கங்கையானது சிவனுடைய ஜட்டையில வந்து விழுந்தாலோ அந்த வேகத்தோடு அப்படி எழுந்து வீசினானா யானையுடைய தலையில. அதை பண்ண உடனே அந்த யானை கோபம் வந்துடுத்து. யார் அது என் தலையில ஏதோ இதை போடுறதுன்னு அதை எடுத்து தன் கீழே போட்டு காலில் மிதிச்சுடுத்து. அதை சொல்றா, மதாந்தகாரி தோக்ஷோசோ கந்தாகிருஷ்டேன வாரணஹா கரேணாக்ராய சிக்ஷேப தாம்சிரஜம் தரணிதலை. ஒரு பக்கத்தில் வாசனை ரொம்ப பெரிய வாசனையோடு இருக்கிறது இந்த புஷ்பம். அதை எடுத்தது கீழே போட்டு மிதிச்சுடுத்து. கரேணாக்ரா சிக்ஷேப தாம்சிரஜம் தரணிதலை ததச்சுக்ரோத பகவான் துர்வாசா முனிசத்தமஹா மைத்ரேய தேவராஜந்தம் கிருத்தச்சைத்தாது சைத்தது உவாச்சா. பார்த்துட்டே இருந்தார். நான் வீசி எரிஞ்ச அந்த பிரசாதத்தை தான் எடுத்து அதை சிரஸில் தரிச்சிருக்கணும். எப்பேற்பட்ட மகாபிரசாதம் ஒரு முனிவர் கொடுக்குறான்னு எடுத்து தான் தரிச்சிருக்கணும். அதை விட்டுட்டு யானை கழுத்தில் போட்டான். அந்த யானையானது அதுக்கு என்ன தெரியும், அதை எடுத்து காலில் மிதிச்சுடுத்து. மகாலட்சுமியுடைய பிரசாதத்தை இப்படியா அவமானப்படுத்துறது அப்படின்னு பார்த்தான். இந்த இடத்துல ஒன்று சொல்லணும் அப்படின்னு விரும்புகிறேன். எனக்கு ஆச்சாரியனானவர் ஒரு சுவாமி, அவர் அடிக்கடி சொல்கிற ஒரு விஷயம், இந்த மாலை பிரசாதம் வாங்கிக்கிறோம், பெருமாளுடைய மாலை பிரசாதம் வாங்கிக்கிறோம், வாங்கிட்டு தான் பண்ணுவோம் அந்த மாலை பிரசாதத்தை. சில பேர் என்ன பண்ணுவா, வீடுகளில் அதை மாலையாக, அதாவது இந்த ஆற்றுல வாசல்லையே அப்படி பெருசாக தொங்க விடுவா. என்ன காரணம்னா அது போகிறச்ச வரச்செல்லாம் நமக்கு பிரசாதமாக இருக்கும். நம்ம தலைக்கு மேலே இருக்கிறபடியால் நம்ம உள்ள நுழையிறச்ச வழியில் வரச்செல்லாம் அந்த பிரசாதத்துடைய ரட்சை நமக்கு இருக்கும் அப்படின்றபடியால் வாசலில் தொங்க விடுவா. சில பேர் என்ன பண்ணுவான்னா எடுத்து போய் வண்டிக்கு போடுவா. சுவாமி சொல்லுவார், அதை மாத்திரம் பண்ணாதீங்க அப்படின்னு வரும். ஏன் அப்படின்னாக்கா, இந்திரன் இருந்தால் அவன் அந்த மாலை எடுத்து தன் வண்டியான அந்த ஐராவதத்துக்கு போட்டான். பட்டப்பாடு தெரியுமோ இல்லையோ. ஆனபடியில் நீங்களும் அதே தப்பு பண்ணாதீங்க. அது மரியாதை எங்கே வைக்கணுமோ அங்கே வச்சு அது தலை மேலே இருந்தப்போ அது ரட்சையாக வச்சுக்கோங்க, அதுதான் காக்கும் அப்படின்னு சுவாமி சொல்லுவார். அது இங்கே ஞாபகம் படுத்திக்கிறது. இதை சொல்கிறார் இங்கே, ததச்சுக்ரோத பகவான் துர்வாசா முனிசத்தமா. வந்தது கோபம் துர்வாசாவுக்கு. அவர் காத்துட்டு இருப்பார், இந்த மாதிரி எதாவது நடக்காதான்னு காத்துட்டு இருப்பார். வந்த உடனே வந்தது கோபம், இப்பேற்பட்ட மாலையை நீ இப்படி அவமானம் பண்ணுறியா அப்படின்னு வெய்ய ஆரம்பிச்சுட்டா. துர்வாசாவும் வாச்சா ஐஸ்வர்ய மததுஷ்டாத்மன்னு அதிஸ்தப்தோசி வாசவா. உனக்கு இந்த ஐஸ்வர்யம் இருக்குன்ற ஒரு செருக்கு, அதனால இந்த மாதிரி பண்ற. இந்த மாலைகள்லாம் மரியாதையே கிடையாது. எத்தனையோ பேர் பார்க்குறோம் இந்த லோக்கத்தில், கொஞ்சம் பணம் காசு ஏறுடுத்து, கொஞ்சம் அந்த ஐஸ்வர்யம் கூடி எடுத்து அப்படின்னாலேயே பெருமாளை தன்னை வேலைக்காரனா வச்சுக்க பார்க்குறாவா எல்லாம். அவள் வந்து பெருமாளை எப்போ சேவிக்கிறாளோ அப்போ தான் பெருமாள் சேவை கொடுக்கணும். அவள் வந்து எண்ணத்தை கேட்குறாளோ அதுதான் பெருமாள் பிரசாதமாக கொடுக்கணுன்றவளுக்கு வேலைக்காரனை வச்சுட்டா பெருமாளை. அப்படி கிடையாது. அதை காட்டுறீங்க. ஐஸ்வர்ய மத துஷ்டாத்மன்னு அதிஸ்தப்தோசி வாசவா. அந்த ஐஸ்வர்யத்தினுடைய மதத்தினாலே உனக்கு என்ன பண்ணுறன்றது அந்த விவேகமே இல்லாமல் போயிடுச்சு. ஸ்ரீயோதாம ஸ்ரஜம் யஸ்துவம் மத்தத்தாம் நாபிநந்தசி. அந்த பிராட்டியுடைய
வைபவங்கள் எல்லாம் பெற்றிருக்கிற அந்த மாலையானத்தை நீ இந்த மாதிரி அந்த அதாவது என்னால் கொடுக்கப்பட்ட இந்த மாலையை நீ அபிநந்தனம் பண்ணவே இல்லையே, இது அதுக்கு மரியாதை கொடுக்கவே இல்லையே. பிரசாத இத்தி நோக்தம் தே பிரணிபாத புரஸ்தரம், நீ நியாயமாக என்ன பண்ணியிருக்கணும், கீழே யானை விட்டு கீழே இறங்கி வந்து அந்த மாலை கிடைச்ச மாத்திரத்தில் யானை விட்டு கீழே இறங்கி வந்து என் காலில் விழுந்து எப்பேற்பட்ட பிரசாதத்தை கொடுத்திருக்கீர், தன்யோஸ்மி அனுகிரகிதோஸ்மி சொல்லியிருக்கணும். அதை சொல்லலை. ஹர்ஷோத்ஃபுல்ல கபோலின சாப்பி சிரசாதிருதா, 2 ஆனந்த கண்ணீரை விட்டு பிராட்டியோடைய மாலை இப்படி அயாச்சிதமாக கிடச்சது. நான் கேட்டுக்கெல்லாம் எப்படி மாலை பிரசாதம் வேணும்னா ஒரு திவ்ய தேசமாக போவா, எனக்கு பிரசாதம் கொடுங்கோ அப்படின்னு கேட்டு காசு கொடுத்து வாங்கிட்டு போயிடுவா. இது ஏன் அது வேண்டாம் சொல்கிறதில்ல, பெருமாள் பிரசாதம் வேணும் தான் இல்லைன்றது இல்லை, ஆனால் கேட்டு வாங்க வேண்டி இருக்கிறது. ஆனால் இந்திரனுக்கு எப்படி கிடச்சிதுன்னா கேட்காமலே போயிட்டு இருந்தவனுக்கு இந்த பிரசாதம் கொடுத்தா அவன் எத்தனை ஆனந்தமாக அதை வாங்கியிருக்கணும், அவன் எத்தனை ஹர்ஷத்தோடு அதை எடுத்து தன் தலையில் சூட்டின்னு இருக்கணும். இதை பண்ணலையே. ஹர்ஷோத்ஃபுல்ல கபோலேன சாப்பி சிரசாதிருதா மயா தத்தாம் இமாம் மாலாம் யஸ்மான்ன பகுமன்யசே திரைலோக்கிய ஸ்ரீர் அதோ மூட விநாசம் உபயாசியதி. என்னால் கொடுக்கப்பட்ட இந்த மாலை உன்னால் அது பகுமானமாக கொள்ளப்படலை. ஆனபடியாலே எந்த ஐஸ்வர்யத்தினுடைய செருக்கால நீ இந்த காரியத்தை பண்ணியோ அந்த திரைலோகாதிபத்தியம் 3 லோகங்கள் ஆள்ற உன்னுடைய ஐஸ்வர்யன்றது நாசமாக போகட்டும் ஒரு சாப்பம் கொடுத்துட்டான். திரைலோக்கிய ஸ்ரீ ரதோமூட விநாசம் உபயாசதி மாமன்யசேத்வம் சதிருஷம் நூனம் சக்ர இதரத்விஜைஹி அதோவமானம் அஸ்மாசு மானினா பவதா கிருதம். ரொம்ப ஆச்சரியமாக இந்த இடத்துல துர்வாசா சொல்கிற ஒரு வார்த்தை, மற்ற பிராமணர்களோட என்னை எண்ணி பார்த்தையா, அவர்களெல்லாம் ஒரு தட்டு நான் ஒரு தட்டு, நான் கொடுத்தது ஒரு பிரசாதம் வாங்கிக்க மாட்டேயா அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமாக கேட்குறது. இது கிட்டத்தட்ட திருமங்கையாழ்வார் கேட்குற மாதிரி இருக்கும். அதாவது உம் அடியாரோடும் எண்ணீர் இருந்தீர் அடியேனை அப்படின்னு, உன் அடியாரோடும் ஒக்க எண்ணீர் இருந்தீர் அடியேனை அப்படின்னு மற்ற ஆழ்வார்களை போல என்ன எண்ணினீரா. அது திரு இந்தளூர் அப்படின்ற திவ்ய தேசம். இந்த திரு இந்தளூர் திவ்ய தேசத்துக்கு ரொம்ப ஆச்சரியமாக 10 பாட்டு பாட்டிருக்காரு. நும்மை தொழுதோ நும்தம் பணி செய்திருக்கும் நும் அடியோம் இம்மைக்கு இன்பை பெற்றோம் எந்தாய் இந்தளூரீரே அப்படின்னு ரொம்ப ஆச்சரியமான பாசம். திரு இந்தளூர்ன்ற திவ்ய தேசம். அங்கே போன சாமத்துக்கு மத்தியான காலம் உச்சி காலம் பூஜை முடிஞ்சு பூட்டிண்டு கிளம்பிட்டார் அர்ச்சகர். இன்னைக்கானா என்ன பண்ணுவா, சுவாமி நீங்கள் கொஞ்சம் நில்லுங்கோ, கொஞ்சம் கதவை திறந்து காட்டுங்கோ, நமக்கு எத்தனை தூரத்தினும் வந்திருக்கோம், நமக்கு இந்த சேவை பண்ணி வைக்க மாட்டீங்களா, கொஞ்சம் நீர் பண்ணியே ஆகணும் அப்படின்னு கெஞ்சறதில்லை, ஆர்டர் பண்ணுவா. அதான் விஷயம். அங்கே உட்காந்து நீர் பண்ணியே ஆகணும்னு நமக்கு ஒரு ஆணையிடுவா. அந்த மாதிரி திருமங்கையாழ்வார் பண்ணாருன்னா இல்லை, அவர் நேரம் இந்த அர்ச்சகரெல்லாம் பிடிக்கவே இல்லை, பெருமாளை பிடிச்சார். நீர் என்னமா சேவை சாதிக்க மாட்டீர், நான் எப்பேற்பட்ட ஆழ்வாராக வந்திருக்கேன், நீர் என்னமா சேவை சாதிக்க மாட்டீர். பெருமாள் பார்த்தார், யாரான இருந்தேன்னா எனக்கு உச்சி காலம் பூஜை முடிஞ்சுடுத்து, நான் தான் ஓய்வு எடுத்துகிட்டு இருக்கேன், நீர் சாயங்காலம் வரும்னா அதெல்லாம் முடியாது. அங்கே தான் சொல்கிறா, நும்மை போய் உன்னன்னா நான் சேவிச்சேன், நும்மை தொழுதோம் நுந்தம் பணி செய்திருக்கும் நும்மடியோ, உனக்குன்னு கைங்கரியம் பண்ணுறேன், நான் எல்லாம் ஒரு என்னத்தை பெற்று வச்சேனோ. அங்கே சொல்கிற ஒரு வார்த்தை, மற்ற அடியார்களோட சேர்ந்து என்னை எண்ணி இருந்தீரா, அதெல்லாம் முடியாது எம்பெருமானே. நம்மாழ்வார் முதலான ஆழ்வார்களுக்கெல்லாம் உம்மை விட்டுட்டு கொஞ்ச நாள் பிரிஞ்சிருந்தாலும் பிராணம் தரிக்கும், எனக்கு தரிக்காதே, இந்த மாதிரி நீர் என்ன பண்ணலாமா அப்படின்னு அங்கே பாசுகிறோம். அது வேற ஒரு எண்ணத்தால் வந்த பாசுகிறோம். ஆனால் அதை நேராக மாற்றி இங்கே அதே எண்ணம்னு சொல்ல முடியாது, வேற எண்ணத்தால் துர்வாசம் இங்கே கேட்குறார், மற்ற பிராமணர்களோட என்னை சேர்த்து எண்ணினீரா, அவர்கள் ஒரு தட்டு நான் ஒரு தட்டு, அவர்களெல்லாம் உங்க பார்த்தா ஸ்தோத்திரம் பண்ணி இந்திரா நீனே இந்திரன் நீனே சந்திரன் அப்படின்லாம் ஸ்தோத்திரம் பண்ணி கிளம்பி போயிடுவா. நான் அப்படி இல்லை, நீ பண்ற தப்புக்கு சாபம் கொடுக்குறவனா இருக்கிறேன் அப்படின்றார். மாமன்ய சேத்வம் சதிருஷம் நூனம் சக்கரேதர திஜைஹி அதோவமானம் அஸ்மாசு மானினா பவதா கிருதம் மத்தத்தா பவதா யஸ்மாத் க்ஷிப்தாமாலா மஹீதரே தஸ்மாத் பிரணஷ்டலக்ஷ்மீகம் திரைலோக்கியம் தே பவிஷ்யதி. எப்போ என்னுடைய பிரசாதத்தை நீ ஏத்துக்கலையோ அப்போவே உன்னுடைய திரைலோகாதிபத்தியம் நாசமடையட்டும் அப்படின்னார். எஸ் சஞ்சாத கோபஸ்ய பயமேதி சராச்சரம் தந்தம் மாம் அதிகர்வேண தேவராஜாவமன்யசே. யாரை நீ அவமானப்படுத்திருக்க, யாருடைய கோபம் இந்த லோகம் தாங்காதோ, எஸ் சஞ்சாத கோபஸ்ய பயமேதி சராச்சரம், இந்த லோகத்தில் இருக்கிற சரங்கள் அசரங்கள், அதாவது அசைவன அசையாதன எதுவாக இருந்தாலும் எல்லாமே யாருடைய கோபத்துக்கு பயப்படுறதோ அப்பேற்பட்ட துர்வாசாவுக்கா இந்த அவமானம், இந்த பிடி சாபம், யார் இதை தடுக்கிறான் பார்ப்போம் அப்படின்னார் துர்வாசா. இது கொஞ்சம் அகங்காரத்தால் வந்ததுன்னு வச்சுக்கிறது. இந்த துர்வாசாவுக்கும் ஒரு அகங்காரத்தால் வந்தது, அதனாலே ஆழ்வாருடைய ஆட்டிடியூட் அந்த பாவத்தோட இல்லை அப்படின்னு விண்ணப்பிச்சது. அங்கே சொல்கிற ஸ்ரீ பராசர உவாச்சா
மகேந்திரோ வாரணஸ்கந்தாது அவதீரிய துவரான்விதா பிரசாதயாமாச முனிம் துர்வாசசம் அகல்மஷம். அந்த மாதிரி அவர் கோபம் கொண்ட உடனே பார்த்தா இந்திரன், இந்த முனிவருடைய கோபத்துக்கு ஆளாகி நாம் ஜீவிக்கிறதுன்றது முடியாது. ஆனபடியால இவரை கொஞ்சம் பிரசாதம் பண்ணுவோம், அதாவது இவரை கொஞ்சம் சாந்தம் படுத்துவோம் அப்படின்னு இறங்கி வந்த யானையின இறங்கி வந்து பிரசாதயாமாச முனிம் துர்வாசசம் அகல்மஷம் பிரசாத்தியமான சததா பிரணிபாத புரஸ்ஸரம் இத்யுவாச்ச சஹசிராட்சம் துர்வாசா முனிசத்தமஹா. யானையின வந்து இறங்கி வந்து அவனை சேவிச்சு நின்னா இந்திரன். ஆனா கோபம் போகல துர்வாசாவுக்கு. அதை சொல்றா, இத்யுவாச்ச சஹசிராட்சம் துர்வாசா முனிசத்தமஹா. உடனே அதே கோபத்தோட சொல்றா, துர்வாசா உவாச்ச நாஹங் கிருபாலு ஹிருதய நசமாம் பஜதே க்ஷமா அந்நேதே முனயசக்ர துர்வாசசம் அவேகிமாம். என்ன யாருன்னு நினைச்சேன். எங்கே இந்த வார்த்தையெல்லாம் ரொம்ப ரொம்ப பரிச்சிதமாக இருக்கும் நமக்கு. ஏன்னா இந்த லோக்கத்தில் கேட்குற வார்த்தைகள் தான் இது. ஒரு அவமானம்னு நடந்த உடனே அடுத்த கேள்வி வருது, என்னை யாருன்னு நினைச்சேன், எனக்கா இந்த காரியம் எல்லாம் சொல்கிறோமோ இல்லையோ. இது துர்வாசாவுக்கே விலக்கு இல்லை. அவரே கேட்குறாரு, என்னை யாருன்னு நினைச்சேன், துர்வாசா. இதெல்லாம் மூவி டைலாக் மாதிரி இருக்கு. ஆனால் அதுதான் காட்டுறா, துர்வாசசம் அவேகிமாம். நான் துர்வாசா தெரிஞ்சுக்கோ, நான் சாமானியப்பட்டவன் இல்லை. நாகங்கிருபாலு ஹிருதயா, எனக்கு கிருப்பேன்றதெல்லாம் நீ எதிர்பார்க்க முடியாது. கோபம் வந்தது போனே நீ அப்படின்றார். நாகங்கிருபாலு ஹிருதயா நசமாம் பஜதே க்ஷமா. எங்கிட்ட க்ஷமை எல்லாம் கிடையவே கிடையாது, பெருமையை சொல்லிக்கிறார். அதனாலே நம்ம ஆச்சாரியால் ஒதுக்கி வச்சுட்டா. ஆச்சாரியால் இந்த மாதிரி சொல்லவே இல்லை. பெருமாளுக்கு அவமானம் அது வேற விஷயம். அது பெருமாளுக்கு அவமானப்பட்டால் அதை சொல்றது வேற விஷயம். ஆனால் தனக்கு ஒரு அவமானம், தான் கொடுத்ததே அவர் அவமதிச்சா அப்படின்ன உடனே வந்தது போவோம் பாருங்க. நம்ம ஆச்சாரியத்தை ஒத்துக்கவே இல்லை. இந்த மாதிரி இருக்கக்கூடாதுன்றார். அதாவது குற்றம் செய்தவர்கள் பக்கல் கிருப்பையும் பொறையும் சிரிப்பும் முகப்பும் உபகார ஸ்பிருதியும் நடக்க வேணும்னு சூத்திரம். அது அந்த மாதிரி நடக்கிறது. ஆனால் இங்கே விராட்டுடைய மாலை போன அந்த மாலைக்கு அவமானம் பட்ட உடனே அவர் தாங்க முடியல. கூட அவர் அகங்காரமும் காட்டி கொடுத்து அதை காட்டுற. நாகங்கிருபாலு ஹிருதயா ரச்சமாம் பஜதேக்ஷமா அந்நேதே முனைய சக்ரா துர்வாசம் அவேகிமாம். நீ யார் இந்த காலில் விழுந்த உடனே கிருப்பை காட்டுறாருன்னு நினைச்சே, அதெல்லாம் மற்ற ரிஷிகள், நான் இல்லை, நான் துர்வாசா அப்படின்றார். கௌதமாதிபிர் அந்யஸ்வம் கர்வமாரோபித்தோமுதா அக்ஷாந்தி சார சர்வஸ்வம் துர்வாசம் அவேகிமாம். நீ காலில் விழுந்தா உன்னை சரிப்பா, நீ காலில் விழுந்தே உன்னை க்ஷமிச்சுடுற அப்படின்னு சொல்றதுக்கு எல்லாம் இருக்கிறவா கௌதமன் வசிஷ்டர் முதலான ரிஷிகள். நான் இல்லை, நான் துர்வாசான்றார். துர்வாசசம் அவேகிமாம் அக்ஷாந்தி சார சர்வஸ்வம். க்ஷமையே இல்லாத, அடியோட க்ஷமை இல்லாத ஒரு முனிவன் நான் தான் துர்வாசா, என்ன தெரிஞ்சுக்கோ அப்படின்றார். வசிஷ்டாத்யர் தயாசாரைஹி ஸ்தோத்திரம் குர்வத்பிர் உச்சகைஹி கர்வம் கதோசி ஏனைவம் மாமப்யத்யாவ மன்யசே. ரொம்ப ஆச்சரியமாக காட்டுறார். வசிஷ்டாதி முனிவர்கள் எல்லாம் உன்னை பெருத்த குரலோட இந்திரா நீனா அப்படி நீதா இப்படி ஸ்தோத்திரம் பண்ண கேட்டு உனக்கு அந்த கர்வம் ஏறி போயிருக்கு. நான் அவர்கள் இல்லை, நான் துர்வாசா, என் காலில் நீ விழுந்தாலும் நான் க்ஷமிக்க மாட்டேன் அப்படின்னு கோபம் கொள்றார். கர்வங்கதோசி ஏனைவம் மாமப்யத்யாவ மன்யசே. ஆனபடியால என்னையும் அந்த மாதிரி அவமானப்படுத்துறியா? உன்னை ஸ்தோத்திரம் பண்ற அந்த முனிவர்களை நீ அவமானப்படுத்துவேன், அவர்கள் கோபம் கொண்ட உடனே காலில் விழுந்துருவேன், அவெல்லாம் க்ஷமிச்சிருவா. அந்த மாதிரி என்ன நினைச்சியா? அதெல்லாம் முடியாதுன்றார். ஜ்வலஜ்ஜடா கலாபஸ்ய புருகுட்டி குட்டிலம் முகம் நிரீக்ஷ கஸ்திரிபுவனே மமயோன கதோபயம். இந்த ஜட்டா கலாபஸ்யா, என்னோட ஜட்டையே எப்படி இருக்கு தெரியுமா? தலையில சடைமுடி தரிச்சிருக்கேன், அதே எப்படி இருக்கு தெரியுமா? நான் ஜொலிக்கிறது இல்லை, என்னோட சடையே அவ்வளோ ஜொலிக்கிறது. அதாவது எனக்கு இருக்கிற தபஸினுடைய பிரபாவம் அவ்வளோ பெருசுன்ற துர்வாசா. உண்மையிலேயே அது உண்டு, அத்தனை தபஸ் உண்டு துர்வாசாவுக்கு. அந்த பெரிய சடையை ஜொலிக்கிற அந்த ஜடையை தரிச்சிருக்கிற நான் ஜலஜட்டா கலாபஸ்ய புருகுட்டி குட்டிலம் முகம். நான் என்னுடைய புருவத்தை அப்படி சுழுக்கி அந்த கோபத்தோட ஒருத்தனை பார்த்தேனே, ஆனால் இந்த லோகத்தில் பயப்படாதவாளே கிடையாது. எப்பேற்பட்டவனும் தேவனா இருந்தாலும் பயப்படுவான். நிரீக்ஷ கஸ்திரிபுவனே மமயோன கதோபயம். என்னை பார்த்தவன் யார் தான் பயப்பட மாட்டான். ஆனபடியால இந்திரா நீயும் சகஜமாக தான் பயப்படுற, இதெல்லாம் பெரிய விஷயமே இல்லை. ஆனால் நாம் இறங்குறதா இல்லைன்ற. நாகம் சமிஷ்ய பகுனா கிமுக்தேன சதக்கிரதோ விடம்பனாம் இமாம் பூயா கரோஷி அனனுயாத்மிகாம். இந்த தம்பங்கள் எல்லாம் ஏன் பண்ணுற? தம்பம்னா என்ன சொல்கிறது, ஷோ ஆஃப் அப்படின்ற பாருங்க ஆங்கிலத்தில். அதான் வெளி காட்டுறதுக்காக பண்ணுற ஒரு செயல். உண்மையிலே உள்ள பக்தி இல்லை, பயம் கிடையாது, இந்த பக்தி கிடையாது. இருந்தாலும் இவன் ஏதாவது காலில் விழுந்தா க்ஷமிச்சிருவனோ அப்படின்ற ஒரு ஒரு அந்த ஷோ ஆஃப். அது அப்படி சொல்லுவோம். அப்படியே வச்சுக்கோங்க. அப்போ அந்த மாதிரியா காட்டுறது அது இருக்கு. அந்த காட்டுற விஷயம் அதுதான்
நீ பண்ற இந்த அதுக்கு தான் சம்ஸ்கிருதத்தில் விடம்பனம் அப்படின்னு பேர். விடம்பனாமிமாம் பூயா கரோஷி அனுநயாத்மிகாம் அப்படின்னு. ஆனபடியால நீ எத்தனை சொல்லி என்னப்பா கிமுக்தேன சதக்கிரதம் அப்படின்னு, நான் எத்தனை சொல்லி என்ன, நீ எத்தனை பேசி என்ன, அதெல்லாம் முடியாது, உன்னை நான் க்ஷமிக்க மாட்டேன் அப்படின்ட்டார். சொன்ன உடனே இந்திரனுக்கு ஆடி போடுச்சு. ஐயோ, இவர் காலில் விழுந்து க்ஷமிக்க மாட்டேன்றார், திரைலோக்கியாதிபத்தியம் போயிடுன்றார், நான் அந்த நாற்காலியை பிடிச்சுண்டு எத்தனை கட்டியாக உட்காந்துருக்கேன் எனக்கு தெரியும், அதை விட்டுட்டு இவர் போன்றாரே, என்ன பண்ணுறதுன்னு அவருக்கு. ஸ்ரீ பராசர உவாச்சா இத்யுக்தா பிரயயோ விப்ரஹா தேவராஜோபி தம்புனஹ ஆருஹ்யைராவதம் பிரம்மன்னு பிரயா அமராவதி. பார்த்தார் இவர்கிட்ட, என்னுடைய இந்த பருப்பு வேகல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிற பாருங்க, என் பருப்பு வேகல்லை அப்படின்னு ஒரு வார்த்தை சொல்கிறேன். அந்த மாதிரி இந்த இந்திரன் பார்த்தார், இவர்கிட்ட என்னுடைய ஆட்டம் தெரியல, சரி போகலாம் அப்படின்னு ஐராவதத்தை ஏறினார், கிளம்பி போயிட்டார். இத்யுக்தா பிரயோ விப்ரஹா தேவராஜோபி தம்புனஹ ஆருஹ்ய ஐராவதம் பிரம்மன்னு பிரயா அமராவதி ததப் பிரபுத்தி நிஸ்ரீகம் சசக்ரம் புவனத்ரயம் மைத்ரேயாசீத் அபத்வஸ்தம் சங்கீணௌஷதி வீருதம் அப்படின்னு அந்த நாள் தொடங்கி சாபமிட்டால் இன்னும் ஒரு 10 வருஷம் கழிச்சு அந்த சாபம் பலிக்கும் கிடையாது. அந்த நாள் தொடங்கிய அவனுடைய செல்வங்கள் எல்லாம் குறைஞ்சுனே வந்துடுத்து அப்படின்னு காட்டுறா. தத பிரபுத்தி நிஸ்ரீகம் சசக்ரம் புவனத்ரயம் மைத்ரேயாசீத் அபத்வஸ்தம் ஔஷதி வீருதம் நயக்ஞா சமவர்த்தந்த நவதபஸ்யந்தி தாபசாக நச்ச தானாதி தர்மேஷு மனச்சக்கரே ததாஜனக. இந்திரனுடைய திரைலோகாதிபத்தியம் குறைஞ்சதுன்னு என்னமா சொல்லுவீர், எப்படி போச்சு அப்படின்னா அதுக்கு தான் அடையாளங்களை காட்டுறார். எங்கேயும் யஜ்ஞங்கள் நன்னா நடந்திருந்த காலம் இப்போ யஜ்ஞங்கள் எல்லாம் நின்று போச்சு. நயக்ஞா சமவர்த்தந்தா ந தபஸ்யந்தி தாபசாக. ரிஷிகள் இருக்கா ஆனால் தபஸு பண்ணலை. நச்ச தானாதி தர்மேஷு, தான தர்மங்கள் எல்லாம் பண்ணணும்னு ஆசை கொண்டவாள் இருந்தால் முன்னாடியே இந்த ராஜாக்கள் பெரிய தனிகர்கள் எல்லாம் இப்போ அதில் மனசு போயிடுத்து. மனச்சக்கரே ததாஜனஹ நிஸ்ஸத்வா சகலா லோகாஹ உபஹதேந்திரியாக ஸ்வல்பேபி பபூவுஸ்தே சாபிலாஷா திஜோத்தம. முன்னாடி இருந்த சத்வகுணங்கள் எல்லாம் குறைஞ்சு போச்சு. அங்கங்கே ஜனங்கள் எல்லாம் பெரிய லோபத்தோட விழுந்து போனா. அதாவது அந்த லோபம் தான் பேராசைக்கு ஆட்பட்டு போனா. முன்னாடி எல்லாம் கொஞ்சம் இருந்தாலே சந்தோஷமா இருந்தவர்கள் இன்னைக்கு இன்னும் கொண்டான்ற லோபத்தோட போயிட்டா. சரி போனா என்ன சுவாமின்னா, இன்னைக்கு இந்த லோபம் படுத்துகிற பாடு நமக்கு தெரியும். தங்கம் விலை ஒரு கிராமுக்கு எத்தனைன்னா எத்தனை 1000 சொல்கிறான். சுவாமி நான் 1 கிராமுக்கு தான் கேட்டேன்னா 1 கிராமுக்கு தான் 1000 லட்சம் அப்படின்றான். ஏன்னா அதுதான் பெருசாக அந்த நியூஸில் போடுறான். இன்னைக்கு பாரதம் அந்த எங்கெங்கேயோ இருக்கிற தங்கத்தை எல்லாம் உள்ளே கொண்டு இதை தங்கத்தை உபயோகப்படுத்திக்கிறதுல 2ஆம் நாடாக இருக்கிறது 3ஆம் நாடாக இருக்கிறதுன்றான். நமக்கு கேட்கும், இந்த தங்கத்தை அவ்வளோ உடம்புல போட்டு என்னத்தை சாதிக்க போகிறோம், ஏன் இந்த பேராசை அப்படின்னா ஏதோ தெரியல சுவாமி, ஏதோ இந்த ஆபரணத்தை பண்ணி போட்டுக்கணும், அந்த ஆபரணத்தை பண்ணி போட்டுக்கணும். சரி ஆபரணத்தை பண்ணி பெருமாளுக்கான சாத்திரமான இல்லை, பெருமாளுக்கு அப்புறம் சாத்துவோம், முதல்ல நான் போட்டுப்போம் அப்படின்வான். அந்த நாம போட்டுக்கிற தங்கத்துக்கு இந்த பேராசை இன்னைக்கு பார்க்குறோமே, அது படுத்துகிற பாடு என்னவா இருக்கு, அதான் காட்டுறாருங்க. நிஸ்ஸத்வா சகலா லோகா லோபாத் உபஹதா இந்திரியா. அது என்னைக்கு லோபம் பேராசைன்றது நம்ம பீடிக்கிறதோ அன்னைக்கு நமக்கு அந்த சத்தம் போச்சு, நம்ம எங்கேயோ அதத்தில் பாத்தாளத்தில் விழுந்து போயிட்டோம் அப்படின்னு தெரிஞ்சுக்கோங்கன்ற. அதை அந்த மாதிரி அன்னைக்கு அந்த தேவதைகள் ரிஷிகளுக்கெல்லாம் அந்த மாதிரி வந்துடுத்து. சொல்பேபி பபூவுஸ்தே சாபிலாஷா திஜோத்தமா யதசத்வம் தத்தோ லக்ஷ்மி சத்வம் பூத்யனுசாரிச்ச நிஸ்ரீகாணாம் குதசத்வம் வினாத்தேன குணாக்குதா. அதாவது சத்வம் இருந்தால்தான் அங்கே லக்ஷ்மி இருப்பா. சத்வம் குணம் எங்கே இருக்கிறதோ அங்கே தான் பிராட்டி இருப்பா. அப்போ சத்துவகுணம் வளர்த்துண்டா பணம் காசு கிடக்குமா? ஆறுபடியில் சத்துவகுணத்தை வளர்த்துக்கணுமாண்ணா? பணத்துக்கு மட்டும் லக்ஷ்மியும் பேர் இல்லை, எத்தனை சிரேஷ்டமான வஸ்துக்களெல்லாம் இருக்கிறதோ அதுக்கெல்லாம் லக்ஷ்மின்னா பேர். ஞானமாக இருந்தாலும், எப்பேற்பட்ட சம்பத்தாக இருந்தாலும், அழகாக இருந்தாலும், எதுவாக இருந்தாலும் அதுக்கு ஸ்ரீ அப்படின்னா பேர். அப்போ அப்பேற்பட்ட உயர்ந்த விஷயம் அப்படின்னு அர்த்தம். உயர்ந்ததெல்லாம் நம்மக்கிட்ட இருக்கணும்னா சத்வகுணம் இருந்தால்தான் உண்டே ஒழிய அந்த சத்தம் போச்சுன்னா உயர்ந்ததெல்லாம் போயிடும். அப்போ யதசத்வம் ததோ லக்ஷ்மி. அந்த சத்தம் எப்போ வரும்? ஏன்னா பூத்தி அனுசாரிச்சா நம்மக்கிட்ட பெரிய பூத்தி, அதாவது செழிப்பு இருந்தால்தான் அந்த சத்தம் நிற்கும் அப்படின்னு காட்டுறா. நிஸ்ரீகாணாம் குதசத்வம் வினாத்தேன குணாக்குதா. அந்த ஸ்ரீயே போயிடுச்சு அப்படின்னா சத்தம் எங்கே இருக்கும்? அந்த சத்தமே இல்லாத போது மற்ற குணங்கள் எங்கே நிற்கும்? ஆனபடியாலே பலசௌரியாத்ய அபாவச்ச புருஷானாம் குணைர்வினா லங்கனீயா சமஸ்தஸ்ய பலசௌரிய விவர்ஜிதா. உடனே அவர்களுக்கெல்லாம் பலசௌரியங்கள் எல்லாம் குறைஞ்சு போட ஆரம்பிச்சுடுச்சு. இந்த புருஷர்களுக்கு இந்த குணங்கள் கிடையாது, அவர்களெல்லாம் மற்றவர்களை அவமானப்படுத்த ஆரம்பிச்சா. இந்த மாதிரியெல்லாம் நடந்தது. பவத் அபத்வஸ்த மதிர் லங்கிதா பிரதித புமான். எப்போ ஒருத்தனை அவமானிக்க ஆரம்பிக்கிறானோ, ஒருத்தன் மற்றவர்களை நிந்திக்க ஆரம்பிக்கிறானோ, மற்ற அபகாரங்கள் பண்ண ஆரம்பிக்கிறானோ,
அன்னைக்கே அவனுக்கு இருக்கிற குணங்களும் போடும், அவனுக்கு இருக்கிற பெரிய சத்வங்கள்லாம் போடும். ஏதோ நான் மற்றவனை இப்படி சொல்கிறேன், நான் மட்டும் நன்னா இருக்கேன்னா அது முடியவே முடியாதுன்ற அந்த மாதிரி எல்லாருக்கும் அந்த சத்தம் போயிடுது. ஏவம் அத்தியந்த நிஸ்ரீகே திரைலோக்கிய சத்வவர்ஜிதே தேவான் பிரதி பலோத்யோகம் சக்ரு தைத்தேய தானவாக. எப்போ இந்த சத்தம் குறைஞ்சுடுத்து, சக்தி குறைஞ்சுடுத்து அப்படின்ன உடனே தானவர்கள், தைத்தியர்கள் இவெல்லாம் வந்து இந்த தேவலோகத்தை ஆக்கிரமணம் பண்ணி அவர்களுக்கு கூட சண்டை போடுறச்சே, இவர்களுக்கு திரும்பி சண்டை போடுறது சக்தி கிடையாது. இந்த தேவதைகளுக்கெல்லாம் சக்தி கிடையாது, எல்லாத்தையும் எழுந்துட்டா. லோபாபிபூதா நிஸ்ரீகா தைத்யா சத்வவிவர்ஜிதாக ஸ்ரீயாவிஹீனைர் நிஸ்ஸத்வைஹி தேவை சக்ருஸ்ததோ ரணம் அப்படின்னு உலகத்துலேயும் இப்போவே பார்க்குறோம். எத்தனையோ நாடுகளில், சில நாடுகள் நமக்கு பிரசித்தமாக தெரிஞ்ச நாடுகள்லையே அந்த சத்தம் கிடையாது. பெரிய ஆசையோட கூடியிருக்கவா, பேராசை, தப்பான ஆசையோட கூடியிருக்கவா, பேராசையோட கூடியிருக்கவா, இவர்களே நிரம்பி இருக்க அந்த நாட்டில்னா யார் அந்த அதாவது அந்த நாட்டை காப்பாற்றுறவனும் காப்பாற்ற முடியாமல் அந்த நாடே இழக்க வேண்டி வந்துடும். அந்த மாதிரி இந்த தேவதைகளுக்கெல்லாம் எப்போ பலம் போயிடுத்தோ, சத்தம் போயிடுத்து, பலம் போயிடுத்துன்னு உடனே தைத்தியர்களெல்லாம் வந்து ஆக்கிரமணம் பண்ணின உடனே இந்த தேவலோகங்கள் எல்லாம் இழந்துட்டா. ஸ்ரீயா விஹீனை நிஸ்ஸத்வைஹி தேவை சக்ருஸ்ததோரணம் விஜிதாஸ் திரிதசா தைத்யைஹி இந்திராத்யா சரணம் யயுஹு பிதாமகம் மகாபாகம் ஹுதாசன புரோகமாக. இந்த மாதிரி நாட்டை எல்லாம் இழந்து, அதாவது அந்த இந்திராதி பதவிகளெல்லாம் இழந்துட்டா, அந்த லோகங்களெல்லாம் இழந்துட்டா. உடனே இவர்களெல்லாம் பிரம்மா, தங்களுக்கு தெரிஞ்ச ஒரு பிதாமகன் தானே அந்த பெரியவர், அந்த பிரம்மாவினுடைய காலில் போய் விழுந்தா. சரணம் யயுஹு அப்படின்னு அவர்களெல்லாம் போய் அந்த பிரம்மாவுடைய காலில் விழுந்த உடனே தாவத் கதிதோ தேவைஹி பிரம்மா பிராகதசுரான் பராவரேஷம் சரணம் பிரஜத்வம் அசுரார்தனம். எல்லாம் என்ன நடந்ததுன்னு உடனே நடந்தது அத்தனையும் சொல்லிட்டார். இந்த மாதிரி இந்திரன் சாபத்தை பெற்றான், துர்வாசாவுடைய சாபம், இந்த மாதிரியெல்லாம் நடந்தது, இந்த சத்துவங்களெல்லாம் குறைஞ்சுட்டே வந்துடுத்து, இவர்களெல்லாம் ஆக்கிரமணம் பண்ணா, நாம் இந்த லோகத்தை எடுத்துட்டோம் எல்லாத்தையும் சொன்ன உடனே சரி, இந்த மாதிரி துர்வாசாவுடைய சாபம்னா அது மேலே நம்மளால் ஒன்றும் பண்ண இயலாது. ஆனபடியால் உங்களுக்கு இருக்கிற ஒரே புகழற்றவர்களுக்கு ஒரே புகழ் யார்? அதாவது அசரண்ய சரண்யனான இந்த எம்பெருமான். அந்த பெருமாளை போய் சரணாகதி பண்ணுங்கோ. பராபரேஷம் சரணம் பிரஜத்வம் அசுரார்தனம் உற்பத்தி ஸ்திதி நாசானாம் ஹேத்தும் ஹேத்தும் ஈஸ்வரம். அவனுக்கு ஒரு உற்பத்தி ஸ்திதி நாசம் அப்படின்னு பார்த்துட முடியாது. ஆனால் அவனின்றி இந்த உற்பத்தி ஸ்திதி நாசங்கள் நடக்காது. இந்த சிருஷ்டியோ ஸ்திதியோ நாசமோ எல்லாமே அவனால தான். அவனுக்கு இன்னொருத்தன் அப்படின்னு கிடையாதோ இல்லையோ. அப்பேற்பட்ட அந்த பராத்பரனான அந்த எம்பெருமான் பிரஜாபதி பதிம் விஷ்ணும் அனந்தம் அபராஜிதம். அவன் பிரஜாபதிகளுக்கெல்லாம் தான் பத்தியா இருக்கிறான், ராஜாக்களுக்கெல்லாம் தான் ராஜாவா இருக்கிறான். ராஜாதிராஜ சர்வேஷான்றது சாஸ்திரம். அப்பேற்பட்ட சர்வலோக மகேஸ்வரேஸ்வரனா அவன் இருக்கிறான். அந்த விஷ்ணு அனந்தமாக இருக்கிறான், அபராஜிதானா இருக்கிறான். அபராஜிதன்னா அவனுக்கு ஒரு தோல்வின்றது கிடையாது, யாராலையும் அவனை தோற்பிக்க முடியாது. அப்பேற்பட்ட அபராஜிதானா இருக்கிறான். பிரதான பும்சோ ரஜயோகோ காரணம் காரியபூதயோகோ பிரணதார்த்தி ஹரம் விஷ்ணும் சவஸ்ரேயோ விதாஸ்யதி. எல்லாவற்றுக்கும் மூல காரணமான ஆதி மூலம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த காரண பொருளான அந்த எம்பெருமான், அவனை சரணடையுங்கோ, அவன்தான் உங்களுடைய துயரத்தின் காத்து கொடுப்பான். பிரணதார்த்தி ஹரன் அப்படின்னு பேர். இங்கே தேவபெருமாள் இருக்காரே, அந்த தேவபெருமாள் செல்வருக்கு பிரணதார்த்தி ஹரன்னு பேர். செல்வர் உற்சவம் நடக்கும், இல்லை ஏதாவது இந்த பல்லவோத்சவம் நடக்கும், இந்த தீர்த்தவாரி நடக்கும்னா அந்த பெருமாள் வெளியில் எழுவார் இல்லையா, அந்த பெருமாள் பிரணதார்த்தி ஹரன்னு பேர். பிரணதார்த்தி ஹரன்னா அந்த பிரணத்தர்கள், அவனை சரணாகதி அடைந்தவர்கள், அந்த சரணம் அடைந்தவர்களுடைய ஆர்த்தி துக்கத்தை போக்குபவர் அப்படின்னு அர்த்தம். தன்னுடைய திருவடியில் விழுந்து சரணாகதி பண்ணவர்களுடைய துயரத்தை போக்குபவர், அவருக்கு தான் பிரணதார்த்தி ஹரன் அப்படி பேர். அவர் தான் உங்களுக்கு ஸ்ரேயஸை உண்டாக்கி கொடுப்பார். நீர் போய் அவனை சேவிங்கோ அப்படின்னு உடனே அவர்கள் போய் சேவிச்சாளா, எப்படி போய் சேவிச்சா, என்ன பண்ணா, அது நாளைய தினத்துக்கு விஷயம். ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹ.